திருச்செந்தூரில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலையை பார்ப்போம். எல்லா கட்சியெல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் வந்தா நல்ல காரியத்தை செய்யணும். பொறுப்புல இருந்தா, ஆட்சியில் இருந்தா மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு அறிவிப்பு வெளியிடணும். கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். கண்ணொலி திட்டத்தை கொண்டு வந்தாரு. பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தாரு. கைரிஷாக்களை வச்சு சைக்கிள் ரிஷாக்களை கொண்டு வந்தாரு. ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டிகளை கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினாரு. ஆனா ஜெயலலிதா தன்னுடைய பிறந்த நாள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த உடன்படி திட்டத்தை ரத்து பண்ணினார். அதுதான் போகட்டும். 110 110 ஒரு விதிமுறை இருக்கு சட்டமன்றத்தில். அந்த விதியை பயன்படுத்தி ஜெயலலிதா ஒரு நாளா விட்டாங்க. அதை செய்ய போற இதை செய்ய போறேன். இதே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அவர் 110 விதியை பயன்படுத்தி அறிவிச்ச திட்டங்கள் ஒன்றுதான் 2700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில தென் மாவட்ட கடலோர பகுதியில மிதக்கும் திரவ எரிவாயு முனையம் அமைக்கப்படும். 11/5/2011 ஜெயலலிதா அறிவிச்சாங்க. சொன்னாங்கள செஞ்சாங்களா? 1007 ஏக்கர்ல ஒட்டப்பிடாரத்துல புதிய தயாரிப்பு மண்டலம் துவக்கப்படும். இன்னும் 11/5/2012 என்று சொன்னாங்க. செஞ்சாங்களா? 6000 ஏக்கர்ல ஐடி பார்க் தூத்துக்குடியில் அமைக்கப்படும் என்று 7/5/2013 என்று சொன்னாங்க. செஞ்சாங்களா? திமுகவினுடைய 1600 மெகாவாட் உடன்படி மின் திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு தமிழக அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்துன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? 110 விதியை பயன்படுத்தி அவர் அறிவிச்ச அறிவிப்புகள்ல எதையும் இந்த ஆட்சி நிறைவேற்றின. நான் 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்து தெரியல, NDTV என்ற ஒரு ஆங்கில சேனல், டிவி சேனல் ஒன்று இருக்கு. எப்படி கலைஞர் டிவி, சன் டிவி இதெல்லாம் இருக்கு, புதிய தலைமுறை, தந்தி டிவின்னு இருக்கு. அது மாதிரி ஆங்கிலத்தில் அகில இந்திய அளவில் வரக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு டிவி NDTV. அந்த NDTV என்பது ஆங்கில சேனல். அது அந்த NDTVல இந்த ஆட்சியுடைய இலவச திட்டங்களை பற்றி, அதுல நடந்திருக்கக்கூடிய ஊழலை பற்றி மிக தெளிவாக அமலப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்துல 8870 கோடி ரூபாய்க்கு மேல இலவசமா தராங்க பாருங்க. ஓடாத ஃபேன், அந்த ஃபேனு, மிக்சி, கிரைண்டர், நல்லா கேட்டிருக்கீங்க. 8270 கோடி ரூபாய்க்கு ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் இந்த அரசு வாங்கியிருக்கு. இந்த வாங்குறத கொள்முதல்ல வெளிப்படையா செஞ்சாங்கன்னா இல்ல. நாமளும் 2006 2011 வரைக்கும் ஆட்சியில் இருந்தோம். அப்ப இலவச கலர் டிவி கொடுத்தோம். ரேஷன் கடை இருந்தா அத்தனை பேருக்கு கொடுத்தோம் இல்லையா? அப்ப அதை கொள்முதல் எப்படி செஞ்சோம்னா டெண்டர் விட்டோம். உலகளாவிய டெண்டர், குளோபல் டெண்டர். நாங்க டெண்டர் விட்டு அந்த டெண்டரை கூட அதுக்கு அனைத்து கட்சிகள் கொண்ட ஒரு குழு அமைச்சோம். அந்த குழுவுக்கு யார் தலைவர் கேட்டீங்கன்னா முதலமைச்சராக இருந்து நம்முடைய தலைவர் கலைஞர் தான் அந்த குழுவுடைய தலைவர். அந்த குழுவில் அதிமுக உண்டு, காங்கிரஸ் கட்சி உண்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உண்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உண்டு, பாமக உண்டு, ஏன் ஒரே ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம், இப்படி எல்லா கட்சியையும் சேர்த்து அங்க ஒரு குழு அமைச்சு அதுக்கு தலைவர் கலைஞர் தலைவராக இருந்து அந்த டெண்டரை கூட எங்களுக்கு முன்னாடி தான் ஓபன் பண்ணணும், அதிகாரிகள் வச்சுதான் ஓபன் பண்ணணும் பண்ணி முறையாக டெண்டர் விடப்பட்டுச்சு. அது மாதிரி இந்த ஃபேன், மிக்சி, கிரைண்டர் கொடுத்தாங்களே அது மாதிரி நடந்துச்சா? இல்ல. அதைத்தான் NDTV என்ன சொல்றாங்கன்னா அதுல பயங்கரமான ஊழல் நடந்திருக்கு, அதிர்ச்சி தகவல் தான் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா நல்லா கேளுங்க, 15 கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதுல சில கம்பெனிகள் குஜராத்தில் இருக்கு, சில கம்பெனிகள் ஆந்திராவில் இருக்கு. 20 கம்பெனிகளுக்கு 2 கம்பெனிகள் பாத்தீங்கன்னா ஒரே டைரக்டர். சில கம்பெனிகளுக்கு கொடுத்த டெலிபோன் நம்பர்ல தொடர்பு கொண்டா, டெலிபோன் பண்ணி அவங்க தொடர்பு கொண்டா நீங்கள் டயல் செய்யும் தொலைபேசி எண் ராங் நம்பர் என்று தகவல் வருது. ஆனா கான்ட்ராக்ட் பெற்ற பல கம்பெனிகள் ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் உற்பத்தி செய்யும்
கம்பெனிகளே இல்லை. அப்படிப்பட்ட கம்பெனிகளுக்கு கொடுக்கிறாங்க. அதேபோல என்டிடிவியில இருந்து அந்த கம்பெனிக்கு போன் போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உற்பத்தியாளர்கள் இல்ல, ட்ரேடர்கள் என்று சொல்றாங்க. நாங்க வாங்கி விற்கிறவங்க, நாங்க உற்பத்தி செய்யக்கூடியது இல்ல என்று என்டிடிவியை போன் பண்ணி கேட்டப்ப பதில் வந்திருக்கு. ஆக இப்படி ஒரு மிகப்பெரிய மகா ஊழல் நடந்திருக்கு. ஆக வழங்கப்பட்ட மிக்சிகள், கிரைண்டர்கள் தரம் எப்படி இருக்கிறது என்று என்டிடிவி பேட்டி எடுத்து அந்த சேனலை வெளியிட்டு இருக்கிறாங்க. மிக்சி ஓடுறதில்ல, கிரைண்டர்ல அரிசி போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணா ஒரு சுத்தி சுத்தி அப்படி இருந்து போகுது என்று அந்த எல்இடிவிக்கு பொதுமக்களை பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆக ஓடாத மிக்சர், ஓடாத மிக்சி, ஃபேனு, அரைக்காத கிரைண்டர், இவற்றுக்கு அதிமுக ஆட்சி செலவழிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை எவ்வளவு கேட்டீங்கன்னா 8000 கோடி ரூபாய். ஆக இந்த 8000 கோடி ரூபாயில ஊழல் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கிட்ட 16ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் விசாரிச்சு உரிய நடவடிக்கைகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என்ற உறுதியை நான் இந்த வருஷத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே 5 வருஷம் கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு இப்ப வாக்காளர்களை விலக்கி வருவதற்கான முயற்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மாநில உளவுத்துறை அதிகாரிகள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதற்கு உடனடியாக போயிட்டு இருக்கிறாங்க. நாம் தொடர்ந்து தேர்தல் கமிஷனரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேர்தல் கமிஷனர் இருக்கக்கூடிய அலுவலர்கள் பற்றி, அதிகாரிகளை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் இப்பவும் சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய தலைமை, தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி லகானி அவர் பெயரு, அவர் நல்லவர் தான். என்னிடத்திலேயே நான் மேயர் இருந்தப்போ என்னிடத்திலேயே பணிபுரிந்தவர் தான். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ, துணை முதலமைச்சராக இருந்தப்போ பணிபுரிந்தவர் தான். எந்த தவறு செஞ்சதில்லை அப்ப நான் பொறுப்பில் இருந்தப்போ. நான் உள்ளாட்சித்துறையில நல்லாட்சி செஞ்சேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆக அப்பெல்லாம் எனக்கு அந்த அதிகாரிகள் தான் துணை இருந்த காரணத்தினாலதான் எனக்கு அந்த பேரை கிடைச்சது. ஆனா அப்படிப்பட்டவர்கள் இப்படி மாறிட்டாங்கன்னு இப்ப எனக்கு மிக மிக வருத்தமா இருக்கு. அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஆக எத்தனையோ புகார் இருக்கிறோம், ஏதோ பெயருக்கு வியாபாரிகள் எடுத்து சொல்லக்கூடிய, அவங்க பிசினஸுக்காக எடுத்து செல்லக்கூடிய, அது முறையா ரசீது பில்லுல கையில வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சிருக்கக்கூடியவர்களுடைய பணத்தை எல்லாம் பறிக்கிற நீங்க 5 கோடி, 10 கோடி, 20 கோடி, 25 கோடி, 200 கோடி, 2000 கோடின்னு இன்னைக்கு இந்த தேர்தலுக்காக பயன்படுத்துவதற்காக அங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாங்க. 234 கோடியில பதுக்கி வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், அதை ஏன் இன்றைக்கும் அதிகாரிகள் முழுமைச்சாக்கிட்டு வர ஏதோ பெயருக்கு கரூர்ல, நேற்று சென்னையில, கோவையில ஏதோ பறிமுதல் செய்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு வேஷம் நடந்திருக்கு. ஆகவேதான் நாங்கள் இதை சும்மா விட போவதில்லை. நாளைக்கு தலைவரிடத்தில் அனுமதி வாங்கிட்டோம். நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டிஆர் பாலு அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதனுடைய தலைவர் திரு ஈவிகே சந்திரமோகன் அவர்களும், அதேபோல டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அவர்களும் 2 நாட்களுக்குள்ள இந்த புகார்களை எல்லாம் சேகரித்து டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனருக்கு போய் சொல்ல போறாங்க. சொல்லி உரிய நடவடிக்கை எடுக்க போறாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே லகானி தலைமையில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும். அதையும் தான் நீங்க எடுக்கிறீங்கன்னா 16ஆம் தேதிக்கு பிறகு நாங்களே எடுப்போம். அது எந்த மாற்றம் இருக்காது. பொறுமைக்கு எல்லை உண்டு. தொழிற்சாலை பூமியாளர் சொல்லுவாங்க. டாக்டர், நான் எச்சரிக்கிறேன். நான் ஏதோ கடுமையா பேசுறேன், யாரும் நினைச்சிட வேண்டாம். நியாயத்தை பேசுறேன். நான் பேசுறது நியாயம் தானே? நான் பேசுறது அநியாயம் இல்லையா? நான் பேசுறது நியாயத்தோட பேசுறேன். அந்த நிலையில் இருந்து நான் இங்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நான் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்ள